ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். கோதுமை மாவு, வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக புதுவிதமான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 நேந்திரன் வாழைப்பழம். சின்ன பழமாக இருக்கிறதால 3 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போதும். இந்த மாதிரி ரொம்ப தோல் கருத்த பழமாக இருந்தால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதும் வச்சு வேக வச்சிடலாம். நேந்திரம் பழத்தில் பொதுவாக கேஸ் இருக்கும். வேக வச்சு எடுக்கும்போது கேஸ் இருக்காது. தைரியமாக சின்ன பிள்ளைங்களை கூட கொடுக்கலாம். 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. தோலுரிச்சு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. நேந்திரம் பழம் நல்லா பழுத்தது தான் எடுக்கணும்னு இல்லை, நார்மலாக இருக்க கூட எடுத்துக்கலாம். கரண்டி அல்லது பொட்டேட்டோ மேஷரால் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். லேசாக மிதமான சூடாக இருந்ததுன்னா கையில் கூட மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவு துருண தேங்காய். தேங்காய் அதிகமாக சேர்க்க சேர்க்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லம் இருந்தால் துருவி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும். இனிப்பு அளவுகள் குறைவாக வேணும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. மண் தூசி ஏதாவது உள்ள மண்டை வெல்லம் எடுத்தீங்கன்னா பாகாய்ச்சி எடுத்துக்கணும். பாகாய்ச்சி எடுக்கும்போது இந்த பதத்துக்கு உங்களுக்கு வராது. அப்படி வராமல் இருந்ததுன்னா 3 டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். அவல் இல்லைன்னா ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக அரிசி எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்தா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எந்த வகை பூர்ணம் செஞ்சாலும் தண்ணி அளவுகள் அதிகப்பட்டால் இந்த 3 டிப்ஸையும் பயன்படுத்திக்கோங்க. ஓட்ஸ், அவல், அரிசி பொரி. முதல்ல எல்லாமே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா பொரிச்செடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். 1 கப் கோதுமை மாவு, மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கடைகளில் கிடைக்கக்கூடிய இடியப்பு மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பொடி உப்பு, 2 பிஞ்சளவு ஆப்ப சோடா. 2 பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்து அதிகமாக எண்ணெய் குடிக்கும். ஒரு வாட்டி முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். பூரணத்தில் ஒட்டளவு கெட்டியான பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெயில் சேர்க்கும் போது பிரிஞ்சு போயிடும். மாவில் ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தவிர்த்துடலாம். இந்த மாதிரி கெட்டியான பஜ்ஜி போண்டா பாத்தில் இருக்கணும். மாவில் டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி எல்லா இடமும் கோட்டாக இருக்கணும். சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொரிஞ்சதும் மறிச்சு விட்டுக்கலாம். பூரணம் வேக வேண்டிய தேவையில்லை, மேல் மாவு மட்டும் வந்தால் போதும். அதிகமான தீயிலேருந்து கொஞ்சம் குறைவா வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருக்கு, எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதால மேலே லேசாக மொறுமொறுப்பாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.